தமிழகம் முழுவதும் 17 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியது. வெயில் கொளுத்துவதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுரை. பொள்ளாச்சி மற்றும் கொடநாடு வழக்குகளில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். வழக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க இப்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொடநாடு என்னாச்சு? அது நாங்க தான் நடவடிக்கை எடுத்து. அதிமுக ஆட்சியிலேயே கொடநாடு வழக்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுக ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் மாநிலமாக இருந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் இல்லா மாநிலமாக தமிழகம் உருவாகும் என்றும் உறுதி. நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இரண்டுமே அதிமுக பொதுக்குழு செல்லும் என அறிவித்திருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கர்நாடக தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட தற்காலிக முடிவு என ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கருத்து. தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தால் இபிஎஸ்க்கு அங்கீகாரம் கிடைத்ததாக கருத முடியாது எனவும் விளக்கம். அதிமுகவின் கொடியை பயன்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. திட்டமிட்டபடி 24ஆம் தேதி மாநாடு நடைபெறும் எனவும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் உறுதி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை துவக்கம். நேற்று ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை தெரிவித்த நிலையில் இன்றும் விசாரணை தொடர்கிறது. திமுகவை எதிர்க்கும் தெம்பும் திராணியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக. இனி பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக திறம்பட செயல்படும் என இபிஎஸ் உறுதி. பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு திமுக எம்பி டிஆர் பாலு நோட்டீஸ். 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்போவதாக எச்சரிக்கை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய பரிந்துரை. அருந்ததி இனத்தவரை அவதூறாக பேசிய விவகாரத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நடவடிக்கை. அம்பையில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் சிபிசிஐடி சார்பாக விசாரணை அதிகாரி நியமனம். வழக்கு விசாரணை தீவிரமடைகிறது. இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் போல கோவையிலும் நடத்த தீவிரவாதிகள் திட்டம். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். காஷ்மீரில் ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு குண்டுகளை வீசி தாக்குதல். வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. 5 வீரர்கள் உயிரிழந்தனர். சூடானில் ராணுவம், துணை ராணுவம் இடையேயான உள்நாட்டு போரால் பதற்றமான சூழல். போருக்கு மத்தியில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க தயாராக உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஷி தகவல். உள்நாட்டு போர் உச்சமடைந்துள்ள சூடானில் குடிநீர், உணவுப் பொருட்கள் கிடைப்பதில்லை. தலைநகர் கார்ட்டூமில் இருந்து தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழர் கோபி வேதனை. குஜராத் கலவரத்தின் போது நரோடா கிராமத்தில் 11 பேர் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் மாயா கோட்னானி உள்பட 67 பேர் விடுதலை. அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மும்பையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாருடன் கௌதம் அதானி சந்திப்பு. ராகுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அதானி விவகாரத்தை எழுப்பி வரும் நிலையில் சந்தித்ததால் அரசியலில் பரபரப்பு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்படுகின்றன. கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவகுமாரின் சகோதரரும் கனகபுரா தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
கேரளாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 2500-ஐ நெருங்கியது. தனியார் மருத்துவமனையில் தொற்று கண்டறிந்தால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டாம் என கேரள அரசு அறிவுரை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்க 3 மாதம் அவகாசம். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தரை தமிழக அரசே நியமிப்பதற்கு சட்ட திருத்தம். சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் பணியாற்றி வந்த பேராசிரியர்கள் 9 பேருக்கு கட்டாய ஓய்வு. மேலும் ஒருவருக்கு பதவி உயர்வு குறைப்பு, மற்றொருவருக்கு பணப்பலன்கள் 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பு. கலாஷேத்ரா பாலியல் விவகாரத்தில் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். சென்னையில் தலைமை காவலரின் மகளின் கால் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் தேசிய குழந்தை பாதுகாப்பு ஆணையம் விசாரணை. தவறான சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் நெப்ராட்டிக் சிண்ட்ரோம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம். கூத்தாண்டவரின் நடன நிகழ்ச்சியில் பக்தர்கள் தரிசனம். இமாச்சல பிரதேசம் மணாலியில் பனிப்பொழிவு. சுரங்கப்பாதை மற்றும் மலைப்பகுதிகளில் பனி மூடியது. அசாம் அருணாச்சல பிரதேசம் இடையே நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த எல்லை பிரச்சினைக்கு தீர்வு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. நாளை விண்ணில் பாய்ந்து செல்கிறது PSLV C-55 ராக்கெட். திருப்பதி கோவிலில் ராக்கெட் மாதிரியுடன் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வழிபாடு. ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக 40,000 வீரர்களுடன் உக்ரைனின் புதிய படை தயார். போர்க்களத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட வீரர்கள். பர்மிங்ஹாமில் சமையல்காரராக மாறி சப்பாத்தி தயாரித்த இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் இந்திய உணவகத்தில் பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்தார். IPL லீக் போட்டியில் கொல்கத்தாவை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வீழ்த்தியது. டெல்லியில் நடைபெற்ற IPL போட்டியை ஆப்பிள் CEO டிம் குக் நேரில் பார்த்தார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று IPL போட்டி. ஹைதராபாத் அணியுடன் சென்னை அணி மோதுகிறது.